தமிழ்நாடு ஹாஸ்டல் போனஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மாநில தலைவர் செந்தில்குமரன் பேசுகிறேன். இந்த வளைகுடா நாட்டில் நடக்கிற போரால் இப்போது ஒரு மிகப்பெரிய எங்களோட ஹாஸ்டல் நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடு மிகப்பெரிய தட்டுப்பாடாக இருக்குது. இந்த தட்டுப்பாடுனால கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 15,000 ஹாஸ்டல்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மெம்பர்ஸ் வந்து தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 வேளை ரெகுலராக எங்களுக்கு வந்து உணவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்களும் மாற்று வழிகள் வந்து நிறைய ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். பட் எங்களால் அது முழுமையாக செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். விறகடுப்பு வேறு வந்து கெரசின் அடுப்பு இதெல்லாம் உள்ளே வச்சு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்து நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். பட் அதுலேயும் எங்களுக்கு நிறைய தட்டுப்பாடுகள் நிறைய பிரச்சனைகள் உள்ளே வருது. விறகடுப்புகள் வந்து உள்ளே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கடுத்து விறகுலாம் அதிகப்படியான முன்னால் வந்து 2 ரூபாய்க்கு இருந்த விறகு வந்துட்டு இன்றைக்கி வந்து 20 ரூபாய்க்கு உள்ளே போயிடுச்சு. சிலிண்டர் வந்துட்டு 900 சில ரூபாய்க்கு இருந்த 1900 சில ரூபாய்க்கு இருந்த சிலிண்டர் வந்து இன்றைக்கி 5,000 ரூபாய் 6,000 ரூபான்னு வந்து பிளாக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் வந்து சரி வர கொடுக்க முடியல. இது எல்லா இடங்கள்லையும் நாங்கள் மனுக்களும் எல்லா துறைகளிலும் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துருக்குறோம். எல்லா இடத்துலையும் கோரிக்கை கொடுத்து நாங்கள் போய் வந்து கேட்டிருக்கிறோம். பட் எங்களுக்கு சரியான பதில் எங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே எங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எங்களை நம்பி இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த உணவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து கிட்ட நெருங்கி உள்ளே வந்துட்டு இருக்குது. இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து புல்லை கொடுத்துருவோம். நாளைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த அர்ஜெண்ட்டாக அந்த பத்திரிகை மீட் உள்ளே வச்சுட்டு இந்த விஷயத்தை வந்து அரசாங்கத்தின் கவனத்திற்கும் அதிகாரிகளோட கவனத்துக்கும் உள்ளே கொண்டு போய் சேரணுங்கிறதுக்காக இந்த அர்ஜெண்ட்டாக அந்த மீட்டிங் இது பண்ணி நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த தகவல் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஸோ இதனால் வந்து நாங்கள் தெரிவிக்கிறது என்னென்னா அரசாங்கத்துக்கும் உரிய அதிகாரிகளுக்கும் ஸோ எவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல் சிலிண்டர் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னா நிறைய வந்து பயனாளிகள் வந்து இதனால் பயனடைவாங்க அப்படின்ட்டு வந்து நான் இதில் தெரியப்படுத்திக்கிறேன். கட்டாயம் எங்களுக்கு வந்து இந்த சிலிண்டர் வந்துட்டு அரசாங்கம் எவ்வளவு சீக்கிரத்தில் வந்து எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டுக்கிறேன். நான் கரெக்டு சார். இப்போ ஒரு ஹோட்டல் நிர்வாகத்தில்னா அவங்க வந்து ஒரு உணவு ரெடி பண்ணி கொடுக்கும்போது அதை பல மடங்கு மதிப்பு கூட்டி அவங்க வந்து அதிகப்படியான லாபத்துக்கு வந்து உள்ளே கொடுக்குறாங்க. பட் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஹோட்டல்ஸில் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பசங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களை நம்பி தான் உள்ளே இருக்காங்க. ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு வந்து அது அத்தியாவசிய தேவையில உள்ளே இருக்குது. அது நாங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் தானே உள்ளே இருக்கிறோம் அப்படின்னா நிஜமாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் தான் உள்ளே நாங்கள் வந்து உள்ளே ட்ராவல் பண்ணிருக்கோம். இப்போ அது வந்து அவங்களோட வந்து ஒரு அன்றாட தேவையான ஒரு விஷயமா உள்ளே இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து அந்த மானிய இதில் எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இதை கேட்குறோம். நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கேள்வி. ஆனால் வந்து இன்றைக்கி கேஸ் ஏஜென்சி ஒரு ஏஜென்சியில் உள்ளே போகும்போது கேட்கும்போதும் எங்களுக்கான அந்த சிலிண்டர் தரப்பு கொடுக்கறது வந்து மறுக்கப்படுகிறது. ஆமாம் ஆமாம் புரியல ஆமாம் இப்போ தர மாட்டுக்கிறாங்க. ஆமாம் முயற்சி பண்ணியிருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்குறோம். அது எங்ககிட்ட வந்து ஸ்டாக் இல்லை, இப்போ எங்களால் தர முடியாது அப்படி. அரசாங்கம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு சிலிண்டர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கமர்ஷியல் சிலிண்டர் எங்களுக்கு வரல. ஆமாம் ஆமாம் இப்போ அதுதான் கேட்குறோம். கேட்டு எல்லா கதவையும் தட்டு எங்களுக்கு வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். கண்டிப்பாக சார். இதில் என்னென்னா இப்போ நாங்கள் இதே தான் இப்போ என்னென்னா இப்போ லக்ஸுரியாக கொடுக்க வேண்டிய உணவு பதார்த்தங்கள் இல்லை நிறைய வந்து எரிபொருள் நிறைய செலவு பண்ணி செய்யக்கூடிய உணவகங்களில் வந்து கொஞ்சம் வந்து டேப்பர் பண்ணியிருக்கிறோம். ஸோ வழக்கமாக எல்லா இதுலேயும் உள்ளே பண்ணுற மாதிரி டீ காஃபி உள்ளே கட் பண்ணியிருக்கிறோம். அதிகப்படியாக வந்து எரிபொருள் செலவாகிற ஐட்டங்களை கம்மி பண்ணி சப்பாத்தி தோசை இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் வெரைட்டி சாதம் ஸோ வந்து எக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் உள்ளே வந்து கம்மியான எரிபொருள் செலவு ஆகிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம். இது எங்களோட இன்மேட்ஸ்கிட்டையும் உள்ள சொல்லியிருக்கோம்.
அவங்களும் இது வந்து இருக்கிற சூழ்நிலைகள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி உள்ளே போகிறாங்க. பட் எல்லா நாளும் நம்ம அதே மாதிரி வந்து வாரத்தில் 6 நாளும் கலவை சாதம் சாப்பிட்ணுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? எத்தனை நாள் வந்து நம்மளே கலவை சாதம் வந்து 3 வேளையும் நம்ம சாப்பிட்ணும், இல்லை 2 வேளை சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நாங்களும் அதே தான் உள்ளே உட்காந்து சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல கஷ்டமாக இருக்குது. அப்போ அடுத்து ஏதாவது ஒரு ஐட்டம் உள்ளே வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் நம்மளால் இது பண்ண முடியும். இப்போ நாங்கள் கொடுக்குறோம், ஒரு வேளை நம்மக்கிட்ட பிடிக்கல அப்படின்னா பிள்ளைகள் வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. பட் இப்போ ஹோட்டலும் எல்லா ஹோட்டலும் மூடி இருக்குது அப்படிங்கும்போது அந்த பசங்க எங்கே போவாங்க? அப்போ நீ திரும்ப எங்ககிட்டே உள்ளே வராங்க. புரியல. கண்டிப்பாக இருக்குது சார், இல்லைன்னு சொல்ல. ஏடிபி ஹோட்டலும் இல்லை ஏடிபி ஹோட்டலும் உள்ளே இருக்குது. இப்போ பெரிய முன்னால் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலும் உள்ளே இருக்குது. ரோட் சைடில் இருக்கிற ஹோட்டல்ஸும் இருக்குது. அந்தந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இடங்களில் முன்ன பின்ன இருக்குது. ஒரு இடத்துல என்ன மாதிரி வந்து அதுக்கு உண்டான காசு வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள. ஸோ ஹாஸ்டல் இண்டஸ்ட்ரியில் உள்ளே போகும்போது எல்லா இடத்துலையும் 3000 ரூபாய்க்கு தான் மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்கான காசு. இதில் நம்ம வந்து ஒரு இல்லைங்க, நான் வந்து உணவு சார்ஜஸ் மேக்ஸிமம் உள்ளே ஒதுக்குற காசு வந்து 3000 ரூபாய் அப்படிங்கிறது நான் உள்ளே சொல்கிறேன். 6500 ரூபாய் அந்த ரேஷியோவில் வந்து உள்ளே வாங்குறாங்க. 6 ரூபாய், 6500 ரூபாய், 5500 ரூபாய் உள்ளே போய் வாங்குற இடங்கள் இருக்குது. இருக்குது சார், 15000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் என்னென்னா அதில் உங்களுக்கு வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் உள்ளே இருக்கிற இடங்களில் வந்து 15000. ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக அந்த ரூமில் நான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான வந்துட்டு சார்ஜஸ் வந்து உள்ளே வாங்குற இடங்கள் உள்ளே இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ உணவு வந்து நாங்கள் 3 வேளை உள்ளே கொடுக்கணும். முன்ன பின்ன எப்படி இந்த இப்போ நல்லா இருக்குது, கொஞ்சம் தரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் சாப்பாடு கொடுக்கணும் இல்லை சார் 3 வேளை. அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும் சார். அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது சார். ஒரு இடத்துல வந்து ஒரு 2 வீடு இருக்கிற பில்டிங் கிடைக்கும், ஒரு இடத்துல 10 வீடு இருக்கிற பில்டிங் கிடைக்கும், ஒரு இடத்துல ஒரு 150 பேர் தங்குற மாதிரி அதுக்குன்னே தனியாக கட்டி கொடுக்குற பில்டிங்கும் உள்ளே இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து உள்ளே மாறும் சார். மாறுறதுக்கு தயாராக இருக்கிறோம். கிட்டத்தட்ட 75% வந்து நாங்கள் எல்லோரும் இப்போ விறகடுப்பு வச்சு தான் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, விலைவாசி 2 ரூபா 4 ரூபா விறகு இருந்தது, இன்றைக்கி 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. இன்றைக்கி அந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு நாதி இல்லாத இருந்துச்சு. ஒரு 7000 8000 இருந்துச்சு. இன்றைக்கி அந்த அடுப்பு 35000 ரூபாய்க்கு விலைக்கு போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து பில்டிங் ஓனர்ஸ். இப்போ நீங்கள் விறகடுப்பு வச்சு சமைச்சிங்கன்னா என் பில்டிங் ஃபுல்லாக கறி ஆயிடுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் உள்ளே வருது. அக்கம் பக்கம் வீட்டில் இருந்து எங்கள் வீட்டில் ஒரே புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கம்ப்ளைண்ட் உள்ளே வருது. இப்போ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இப்போ உள்ளே வந்து நாங்கள் வந்து சந்திச்சுக்கிற ஒரு சூழ்நிலையாக உள்ளே இருக்குது. அப்படி இருந்தும் நாங்கள் இப்போ உள்ளே கொடுத்துட்டு தான் இருக்கோம். உள்ளே ஃபுட்டு நிறுத்த முடியாது. அது ஏன்னா வந்து தாயா பிள்ளைய உள்ளே பழகிட்டோம். இப்போ உள்ள பசங்களை இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல உள்ளே இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் நாங்கள் பார்க்குறோன்னா டெய்லியும் பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி ஒரு அட்ராக்ஷன் உள்ளே வந்துடும். அப்போ இன்றைக்கி என்ன அங்கிள் சாப்பாடு, இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி நாளைக்கு என்ன சாப்பாடு இன்னும் கொடுப்பீங்க, இதே மாதிரி கொடுத்துட்ருப்பீங்களா, கொஞ்சம் மாற்றி சேர்த்து கொடுக்கக்கூடாதா, ஒரு தோசை போட்டு கொடுக்குறா, சப்பாத்தி போட்டு கொடுக்குமா, ஒரு நேரம் மனசு வரிசை ரைட்டு போடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சொல்லணும். பட் இப்போ இருக்கிற விறகு குறைஞ்சிருச்சு, எங்களால் இது பண்ண முடியல. பில்டிங் ஓனர்ஸ்ட்ட பிரச்சனை ஆகுது. இப்போ இந்த கேஸ் தட்டுப்பாடு உள்ளே அதிகமாக உள்ளே வரும்போது இன்னொரு 1 வாரம் எங்களால் தாக்கு பிடிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்ததாக உள்ளே வந்து வரும்போது எப்படி நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விட எங்களுக்கு தெரியல. இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து 2-3 நாளைக்கு முன்னே அடுத்த லாக்டவுனுக்கு தயாராக இருங்க மாதிரி ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்பீச் ஒன்று உள்ளே கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோன்னா என்ன பயமாக இருக்குது. ஏன்னா வந்து லாக்டவுனுக்கு முன்னால் அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, அடுத்து ஒரு பெரிய ஒரு இது ஒன்று உள்ளே வந்துச்சு. இப்போ இது கொடுத்ததில் 2 நாளாக வந்து தூக்கமே இல்லை. ரைட்டு சார். சாப்பாடு இல்லாமல் கொடுத்து அந்த குழந்தைங்க எங்கே சார் போய் சாப்பிடும்? ஹோட்டலும் இல்லை சார். கொரோனா காலத்தில் இந்த மாதிரி 1-2 ஹாஸ்டல் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் நடத்தினதில் 99% ஹாஸ்டல் வந்து நாங்கள் ஃபுட்டோடு தான் கொடுத்தோம். 99% ஃபுட்டோடு தான் உள்ளே கொடுத்தோம். அது இழுத்து மூட முடியாது இல்லை. அது எப்படி நம்ம இழுத்து மூட முடியும்? பிள்ளைங்க வந்து உட்காந்துருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும். அதை பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். கிராமத்துல இருந்தெல்லாம் இருக்கிற பிள்ளைங்கலாம் மேக்ஸிமம் இருக்காங்க. குறைந்தபட்சம் வருமானம் 15000 ரூபாய் 20000 ரூபாய் சம்பளம் உள்ளவங்க தான். அவங்களால ஒரு 5000 ரூபாய் கொடுத்து தான் ஹாஸ்டல் தங்க முடியும். அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்குலாம் நாங்கள் வந்து சப்ளை பண்ணும்போது வெளியில் போய் அவங்களால சாப்பிட முடியாது. என்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் சம்பளம் வாங்கின அன்னைக்கு கூட போய் வெளியிலேருந்து ஆசையாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எல்லா நாளுமே அவங்களால முடியாது. அப்போ அதுக்கு என்ன பேர் பண்ண போகிறோம்?
சிலிண்டர் வந்து இப்போ நம்ம அந்த ஏஜென்சி இருக்குது இல்லைங்களா, இப்போ சிலிண்டர் ஏஜென்சிலே வந்து ரெசிடென்சியல் சிலிண்டர், கமர்ஷியல் சிலிண்டர்னு உள்ளே இருக்கும். இப்போ கமர்ஷியல் சிலிண்டருக்கு நாங்கள் அங்கே உள்ளே போயிட்டு எங்களோட லெட்டர் ஹெட்டில் இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ சிலிண்டர் வேணும்னு ஒரு லெட்டர் ஒன்று உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கான சிலிண்டர்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருவாங்க. இல்லை 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 இப்போ அந்த கமர்ஷியல் வந்து போடுற பசங்க வந்து இப்போ அவங்க வந்து ரெகுலராக கனெக்டிவிட்டியில் உள்ளே இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் ஆகுது அப்படின்னா ஒரு நாள் வந்து அவங்க பாட்டு சிலிண்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ நாட்கள் அப்படி தான் எங்களுக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போ ஃபோன் அடித்தாலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவரெல்லாம் முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது சார், முன்னால் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ உள்ளே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து காசு கொடுத்தா போதும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, இது பண்ணலாம், அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அவரே வந்து கொடுத்துருவார். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ் இங்கே எல்லாமே உள்ளே இப்படி தான் வந்துட்டு இருந்தது. இது வந்து ரெசிடென்சியலுக்கு மட்டும்தான் சார் அந்த மாதிரி. கமர்ஷியலுக்கு உள்ளே வரும்போது இந்த வேலைகள்லாம் அவங்களே உள்ளே எடுத்துக்கிறாங்க. இந்த ஏஜென்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே உள்ளே எடுத்துக்காங்க. ஏன்னா எங்ககிட்ட நிறைய சிலிண்டர், வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் எடுப்பாங்க. பட் நாங்கள் வந்து 20 சிலிண்டர் 30 சிலிண்டர் உள்ளே எடுக்கும்போது அவங்க ரெகுலர் கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க. ஒரு சிலிண்டருக்கு வந்து இப்போ ரெசிடென்ஷியல் சிலிண்டர் உள்ளே போட்டாங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா கிடைக்கும். இப்போ கமர்ஷியல் சிலிண்டரில் 100 ரூபா கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ ஒரு 50 ரூபா உள்ளே கிடைக்கிறதுக்கும் இப்போ வந்து 30 சிலிண்டரில் அவங்களுக்கு 3000 ரூபா உள்ளே கிடைக்கிறது இருக்குல்ல. அப்போ ஒரு லைனில் நாங்கள் ஒரு 10 ஹாஸ்டலில் இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல 30,000 ரூபா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான தேவையான பணம் அவங்களுக்கு உள்ளே கிடச்சிரும். அதனால் அவங்க ரெகுலராக உள்ளே வந்து கனெக்டில் உள்ளே இருப்பாங்க. இப்போ இது வேணாம், எப்போ சிலிண்டர் தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்கறது கூட இல்லை. கிச்சனில் இருக்குள்ள மாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, சார் இதை போயிடுச்சு சார், காலி ஆயிடுச்சு சார் அப்படின்னா அவங்க உள்ளே இருப்பாங்க. இல்லை 11 மணிக்கு அவங்களே வருவாங்க, சார் காலி ஆயிடுச்சுன்னா ஒரு ஓரமாக அந்த இடத்துல எடுத்து வச்சுருவோம், அங்கே காலி இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுட்டு அவங்க அந்த இடத்துல ஃபுல்லு போட்டு போயிடுவாங்க. 200% பெட்டராக இருக்கும் எங்களுக்கு கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த ஒரு உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ளே வரும்போது தான் எங்களுக்கே தெரியுது கமர்ஷியல் சிலிண்டரும் இந்த மாதிரி வந்து நம்ம புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரியல, ஒரு 90% பீப்புளுக்கு வந்து உள்ளே தெரியல. டிபெண்ட் சார், அது வந்து உள்ளே வந்து ஒரு 10 பேர் இருக்கிறவங்க, 50 பேர் இருக்காங்க, 100 பேர். சார் இன்னைக்கு தேதிக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதத்துக்கு வந்து ஒரு 1000 சிலிண்டர் வேணும் சார். ஒரு ஹாஸ்டலுக்கு இல்லை சார், மொத்தமாக சொல்கிறேன். இந்த ஒரு ஹாஸ்டலுக்கு குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 15 சிலிண்டர் வேணும் சார் ஒரு மாதத்துக்கு. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க சார், 100 பேர் இருக்கிற ஹாஸ்டலுக்கு ஒரு 10 சிலிண்டர் கம்பல்சரி வேணும் சார். 10லேருந்து 15 வேணும். அவங்க என்ன மாதிரி உணவு வகைகள் கொடுக்குறாங்க, அவங்க வந்து ஒரு லைவ் கவுண்டராக வச்சு கொடுக்குறாங்களா, இல்லை ஒரே டைமில் ஆக்கி வச்சு உள்ளே கொடுத்துட்றாங்களா, 3 வேலைக்கு தனித்தனியாக ஆக்கி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும். அரசுக்கு எங்களுக்கு வந்து தங்கு தடை இல்லாமல் கமர்ஷியல் சிலிண்டர் தங்கு தடை இல்லாமல் எங்களுக்கு வந்து சிலிண்டர் வழங்குமாறு கேட்டுக்கிறோம். ஆல்ரெடி வந்து எங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் சிலிண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஆணையிட்டிருக்கு. அந்த ஆணை முறைப்படி எங்களுக்கு வந்து அந்த சிலிண்டர் எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வேண்டுதலை நாங்கள் வச்சுக்கிறோம். தமிழ்நாடு சொல்லுங்கள். புரியல கடைசியாக சொன்னது. ப்ரைஸ் எல்லாம் இது வரைக்கும் ஏற்றலை சார். நாங்கள் இது வரைக்கும் எந்த பைசா ஒரே ஒரு பைசா கூட விலை ஏற்றலை. ஏன்னா இது எந்த இடத்துல நிற்குது அப்படின்னு உள்ள தெரியல. ஏன்னா ஒரு நாள் ஒரு பொருள் விலை ஏறும், ஒரு நாள் ஒரு பொருள் விலை இறங்கும். காய்கறியும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போகும், ஒரு நாள் சீப்பாக உள்ளே கிடைக்கும். இப்போ காய்கறி ரொம்ப சீப்பாக கிடைக்குது, ஆனால் அதை வாங்கி சமைச்சு நல்லபடியாக சமைச்சு கொடுக்க முடியல. ப்ரைஸ் எதுவுமே நாங்கள் ஏற்றலை. ஆமாம் சார். லெட்டர் வந்து எங்கள் சங்கத்துலேருந்து 100 லெட்டர் கொடுத்துருக்கோம் சார். உங்களுக்கு இப்பயே காட்டுறேன், நான் லெட்டர் காட்டுறேன். இன்னும் கப்பல் வரல. நிறைய ஏஜென்சிஸ் உள்ள போனீங்க அப்படின்னா சார் இது சொல்லிடுறேன். இன்னைக்கு சென்னையில் இருக்கிற நிறைய கேஸ் ஏஜென்சி உள்ள போனீங்க அப்படின்னா கமர்ஷியல் சிலிண்டரையே நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. ரெசிடென்ஷியல் சிலிண்டர் மட்டும்தான் அங்கே உள்ள வச்சிருக்கிறாங்க. வீட்டு சிலிண்டரே இல்லைங்கிறாங்க. தமிழ்நாடு ஹாஸ்டல் ஓனர்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மாநில தலைவர் செந்தில் குமரன்.